அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் ரவிக்குமார். அப்டேட் நம்பர் 42, நம்மளோட வெப் சீரிஸோட நம்பர் 42. மிகப்பெரிய அளவுக்கான ஒரு அப்டேட். ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ் நீர்முனையே இன்னும் தனது கட்டுப்பாட்டில் இருக்கிறதா ஈரான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்தடுத்த கப்பல்கள் மீது தாக்கல் நிகழ்த்திட்டே இருக்காங்க. இன்றைக்கி காலையில் கூட ஃப்ரெஷ்ஷாக யூகேனுடைய கப்பல் ஒன்று தாக்கல் நிகழ்த்திட்டாங்க. ஆனால் ட்ரம்ப் தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எங்கள் கட்டுப்பாட்டுக்கு வந்துருச்சு, தைரியமாக வாங்கலே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இடையில் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் ஆராய்ச்சியாரோட பேசினதாகவும் தகவல் வந்திருக்கிறது. அதனுடைய உண்மைத்தன்மை என்ன, நிஜமாகவே ஈரான் ஒத்துக்கிட்டாங்களா, அங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் என்ன, அதை தாண்டி நடந்த தாக்குதல்களின் நிலவரங்கள் என்ன, தொடர்ந்து ஈரானிடம் பேச்சுவார்த்தைக்கான முயற்சிகள், பேச்சுவார்த்தை அப்படின்னா சீஸ்பயருக்கான ஒப்புதல் அமெரிக்கா தரப்பில் ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குறாங்கன்ற மாதிரியான கார்டியன் பத்திரிகைகளில் தொடர்ந்து சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. இப்போ ஈரான் பெரிய அளவுக்கு கெத்து காட்டுறாங்க அமெரிக்கா கிட்ட. யார் ஜெயிச்சதப்ப? நிஜமாவே அமெரிக்கா வெற்றின்னு கேக் ஊட்டி கொண்டாடிட்டு இருக்காங்களா? அனைத்தும் ஒருங்கிணைந்த ஒரு தகவலாக பார்த்து விடலாம். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்பு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோ கொடுக்கலாம். கேஸ் தட்டுப்பாடை தொடர்ந்து அடுத்தது பெட்ரோல் டீசலுக்கான தட்டுப்பாடு வரும்னு வதந்தி காலை பதிவிலே நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன். அப்டேட் 41. இந்த பதிவெல்லாம் பார்த்துக்கோங்க. எனக்கு மற்ற சிட்டிஸை விட, மற்ற நகரங்களை விட, அதாவது நான் தமிழ்நாடு தவிர மற்ற எங்கேயும் பெட்ரோல் டீசல் எனக்கு தட்டுப்பாடு இருந்த மாதிரி தெரியல. ஆனால் சென்னையில் தான் எனக்கு அதிகமாக இருந்த மாதிரி தோணுது. மறுபடியும் நான் அதை பதிவு பண்ண விரும்புகிறேன். நான் ஒரு செயற்கையாகவே உருவாக்குறவங்களோ அப்படின்னு தோணுச்சு. அந்த வதந்திகள்லாம் நம்பி எல்லாருமே கேனோட கம்ப்ளீட்டாக ஒருத்தர் இல்லாமல் 5 லிட்டர் கேன், 10 லிட்டர் கேன், அது ஒரு படி மேலே போயிட்டு ஒரு டாடா ஏசியை கொண்டு 25 லிட்டர் கேன் ஒரு 20 அடிக்கு ஒன்றா ஃபில் பண்ணி எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்னாவே தெரியுது. ஒன்று பெட்ரோல் பங்க் உரிமையாளர்களாவது, இல்லைங்க நாங்கள் வண்டியை தவிர வேறு எதற்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு அவங்க ஸ்ட்ராங்காக நிற்கணும். அவங்களும் லூஸில் விடுறாங்க. ஒன்று காவல்துறைக்கிட்டையாவது கேட்டு இந்த மாதிரியான சூழ்நிலையில், ஏன்னா வதந்தின்னு வரும்போது எல்லாம் ஒரே சமயத்தில் வாங்கி வச்சாங்கன்னா அது ஸ்டாக்கு குறைஞ்சின்னா பெரிய அளவுக்கு ரிஸ்க் ஆகும். ஆனால் இது ஏதோ திட்டமிட்டு பண்ணுற மாதிரியே பண்ணுறாங்க எல்லாருமே. அது பெரிய பெரிய நம்ம தண்ணி குளிக்கிறதுக்கு வச்சுருப்போம்ல, அந்த ட்ரம்மிலலாம் ஃபில் பண்ணிட்டு போய் வைக்கிறாங்க. ஏதோ மற்ற பொருள் மாதிரி வாங்கிட்டு போய் வைக்கிறீங்களே, ஆவியாயிடுச்சு என்ன பண்ணுவீங்க? ஏன்னா இருக்கிற சூழ்நிலை பார்த்தா இன்னும் ஒரு மாதம் 2 மாதம் சரி. ஏன்னா ஒரு கப்பல் வேறு இப்போ மும்பை போர்ட்டுக்கு வந்துருச்சுன்னு வர சொல்கிறாங்க. என்ன பண்ணுவாங்க? இது மாதிரி வதந்திகளை நம்பி பெரிய அளவுக்கு ஃபில் பண்ணி யாரு கிடைக்குதோ இல்லையோ நம்ம ட்ரம் கணக்காக போட்டு ஃபில் பண்ணி வச்சுக்கலாம்னு நினைக்கிறாங்க. அது பெருசிய ஒரு என்ன சொல்கிறது எனக்கு தெரியல. ஏன்னா உரிமையாளர்கள், பெட்ரோல் அந்த பங்கோட உரிமையாளர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, இருக்கிற வரைக்கும் நம்ம விற்றா நம்மளுக்கு தானே கெயின் அப்படின்ற அடிப்படையில் பார்க்குறாங்க. எல்லாம் பிடிச்சிட்டு போவாங்க அப்படின்றாங்க. ஆனால் தட்டுப்பாடு இன்ன வரைக்கும் இல்லை. நீங்கள் சென்னையை தவிர மற்ற ஏரியாவெல்லாம் எனக்கு தெரிஞ்சு இல்லை. சரி, சப்போஸ் நண்பர்கள் பார்த்தீங்கன்னா சொல்லுங்கள். மறுபடியும் வதந்தியை யாரும் நம்பாதீங்கன்றதும் ஒரு தாழ்மையான வேண்டுகோளை வைத்து, மற்றொரு மிக முக்கியமான பதிவாக, நேற்று யுஏயிலிருந்து கிளம்புனேன். யுஏயிலிருந்து நான் குஜராத்தை நோக்கி வந்த மயூரி நாரி அப்படின்ற ஒரு கப்பல் மீது தாக்கல் நடத்தினாங்க. ஒரு சரக்கு கப்பல் மீது. அந்த சரக்கு கப்பல் மீது தாக்கல் நடத்தினதுல இந்தியர் ஒருவர் பலியாயிருக்காங்க. மொத்தமாக என்ஜினில் 3 பேர் இருந்திருக்காங்க. அதில் இந்தியர் ஒருவர் பலியாயிருக்காங்க. 20 மாலுமிகள் மீட்டிருக்காங்க. அந்த மீட்டிருக்கான பதிவுகள் கூட வந்திருக்கிறது. இந்திய வெளியுறவு அமைச்சகம் கடுமையான கண்டனங்களை தெரிவித்திருக்கிறது ஈரான். அங்கே தாய்லாந்து என்ன பண்ணிட்டாங்க, சம்மன் அனுப்பியிருக்கிறாங்க. ஈரானுடைய அம்பாசிடருக்கு அங்கே சம்மன் அனுப்பி எனக்கு பதில் சொல்லிட்டு போங்க, எப்படி நீங்கள் எங்கள் ஃப்ளாகுன்னு தெரிஞ்சு நீங்கள் அடிக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு சம்மன் அனுப்பியிருக்காங்க. ஸோ தொடர்ந்து இது ஒரு பெரிய விஷயம். இது மட்டும் இல்லை, இந்திய ஊழியர் அந்த தாய்லாந்துடைய கப்பலில் பயணித்தது மட்டும் இல்லை. உங்களுக்கு நான் காலைல வீடியோ பதிவோடு சொல்லியிருந்தேன். ஈராக்கில் இருக்கக்கூடிய ஒரு போர்ட்டு, அங்கேருந்து கிளம்புற சூழ்நிலையில் ஒரு கப்பல் மீது ஒரு பெரிய தாக்குதல். அந்த கப்பலில் பயணித்த விக்னேஷ் அப்படின்ற ஒருத்தர் இறந்து போயிருக்கிறார். இந்தியர் ஒருத்தர் இறந்து போயிருக்கிறார். மொத்தம் ஒரு 3லேருந்து 4 பேர் இறந்து போயிருக்காங்க. அதில் இந்தியர் ஹல்ஃபா போர்ட்டுன்னு சொல்லுவாங்க. இந்த போர்ட்டில் நடத்தப்பட்ட தாக்குதல், கரெக்டாக கப்பல் ஃபில் பண்ணி வைத்திருந்தாங்க. அது இல்லாமல் இன்னொரு கப்பல் மீது 2 இடத்துல தாக்கல் நடத்தியிருக்காங்க. அதனால் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஈராக்கில் அந்த கப்பல் முனையம், அந்த இருக்கக்கூடிய பகுதியை ஒட்டுமொத்தமாக நிறுத்திட்டாங்க, கேன்சல் பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் நாங்கள் கப்பல் எடுக்கவும் இல்லை, ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ அந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ் பகுதியில் தொடர்ந்து அந்த பதற்றம் நிலவி கொண்டே இருக்கிறது. இதுவரை 12க்கும் மேற்பட்ட கப்பல்களை தாக்கல் நிறுத்தியிருக்காங்க. ஒவ்வொரு கப்பல்களும் எந்தெந்த இடத்துல
மூழ்கடிச்சிருக்காங்கன்ற பதிவுகள் பாருங்கள். பெரும்பாலும் அந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ் பேந்தராபாஸ் பக்கத்தில் தான் மூழ்கடிக்கப்பட்டிருக்கிறது. அதிகபட்சம் குவைத்து, இந்த குவைத் பக்கத்தில் அப்புறம் ஈராக்கினுடைய ஒரு சின்ன போர்ட் இருக்குது, அந்த இடத்துலையும் எங்கள் யுஏஇ பக்கத்தில் ஒரு 2 எண்ணெய் கிணறுகளை பற்ற வச்சுருக்காங்க. கல்ஃப் ஆஃப் ஓமன் பக்கத்தில் ஒன்று, அப்புறம் இந்த அங்கங்கே யுஏஇ பக்கத்துலேயும் கத்தார் பக்ரைன் பக்கத்தில் ஒன்றும் இன்னொரு கப்பலை வந்து மூழ்கடிச்சிருக்காங்கன்றது ஒரு கூடுதல் தகவலாக சொல்ல முடியும். ஸோ ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ் பகுதியில் பதற்றம் குறைஞ்சதுன்னா இன்றைக்கி காலையில் 12ஆம் தேதி ஃப்ரெஷ்ஷாக யூகேனுடைய கப்பல் ஒன்று அடிச்சிட்டாங்க. அடித்ததில் கிட்டத்தட்ட கொஞ்சம் கஷ்டம்தான், ஆல்மோஸ்ட் மூழ்கிடுச்சு அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்கிறாங்க. இந்த பரபரப்புக்கு மத்தியில் காலையிலேருந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு ஃப்ளாஷ் நியூஸாக போயிட்டுருக்கு. என்னென்னா ஈரான் வந்து நம்ம இந்தியாவுக்கு அனுமதி கொடுத்தாங்க. பிரத்யோகமாக வந்து ஜெய்சங்கர் அவர்கள் அராக்சி அவர்கள்கிட்ட வந்து பேசினார். பேச்சுவார்த்தைக்கு பின்பு வந்து கடக்கிறதுக்கான அனுமதியை கொடுத்துட்டாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. அது குறிப்பாக 2 கப்பல்கள், ஒன்று வந்து புஷ்பக், இன்னொன்று வந்து பரிமல். இந்த 2 கப்பல்கள் வந்து பேச்சுவார்த்தை நடத்திய நிலையில் நீங்கள் கிளம்பலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை போங்க அப்படின்ற மாதிரி சொன்னதாகவும் சொல்கிறாங்க. அதனால் இனி எரிவாயுவுக்கு பிரச்சனை இருக்காது, கடந்து வந்துருச்சுன்னு சொல்லிட்டாங்க. இந்த நியூஸ் வந்து ஒரு 1/2 hour இருக்குமா, 1/2 hourக்கு அப்புறம் திடீர்னு பார்த்தா ஃப்ளாஷ் நியூஸ் வருது, வெற்றி வெற்றி மாபெரும் வெற்றி, உடனே கப்பல் வந்து சேர்ந்துருச்சு அப்படின்னு இன்னொரு நியூஸ் பார்க்க முடிஞ்சுது. என்ன இவ்வளோ வேகமாவா, என்னப்பா அது மறைஞ்சு ஏதாவது டக்குன்னு இந்த பக்கம் வந்துட்டாங்களான்னு எனக்கும் சோதனை வந்தது. ஏன்னா அந்த அளவுக்கு அது எக்ஸ்க்ளூசிவாக வேற போட்டிருந்தாங்க. என்டிடிவியும் சீனன்லாம் பயங்கர எக்ஸ்க்ளூசிவாக போட்டு ஈரான் ஹார்முஸ் நீரிணையை கடந்து மும்பை வந்து சேர்ந்தது, இந்தியா கேட்டுக்கொண்டதற்கு இணங்க ஹார்முஸ் நீரிணையை ஈரான் திறந்ததால் எண்ணெய் கப்பல் வருகை அப்படின்னு போட்டாங்க. காலையில தானே பேசுனீங்க, காலையில நியூஸை போடுறீங்க, ஜெய்சங்கர் அவர்கள் பேசிட்டாரு ஓப்பன் பண்றாங்கன்னு சொல்றீங்க, அடுத்த 1/2 மணி நேரத்தில் எங்கள் மும்பை போர்ட்டுக்கு வந்து சேர்ந்துருச்சு அப்படின்றதெல்லாம் எனக்கு ஒன்றும் புரியல. பட் இதில் நான் என்ன அப்படின்னா, அங்கிருந்து நமக்கும் அதாவது ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ் பகுதிக்கும் மும்பையினுடைய போர்ட்டுக்கும் அப்ராக்சிமேட்டாக கிலோமீட்டர் பார்த்தோன்னா 1850 ஒரு 2200 கிலோமீட்டர். அது இப்போ வந்து ரொம்ப ஸ்பீடாக வர முடியாது, அதிகபட்சம் 5 நாள் ஆகிடும், 5லேருந்து 6 நாள் ஆகிடும். அதுக்கப்புறம் இங்கே கிளம்பி வந்த கப்பல் வந்து சவுதி அரேபியா கிட்டேருந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணது 1ஆம் தேதி அங்கேருந்து கிளம்புனது. 28ஆம் தேதி தாக்கல் நடத்துகிறாங்க. 1ஆம் தேதி இரவு 2ஆம் தேதி காலையில் தான் அந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ் பகுதியை தனது கட்டுப்பாட்டுக்குள்ளே வரேன் அப்படின்னு சொன்னாங்க. அடிக்க ஆரம்பித்தது 3ஆம் தேதி 4ஆம் தேதி தான் அடிக்க ஆரம்பித்தாங்க. அப்போ 3ஆம் தேதி 4ஆம் தேதி இந்த பக்கம் வந்துச்சு அந்த கப்பல். அது இல்லாமல் பிரத்யேகமாக அந்த கப்பல் என்ன பண்ணிட்டாங்கன்னா, தனது ஜிபிஎஸ் சிக்னல் ஏஏஎஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த ஏஏஎஸ் சிக்னலை ஆஃப் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக பயணித்து, ஆக்சுவலாக அது 3 நாள் முன்னாடியே வர வேண்டியது, ஏன்னா 1ஆம் தேதி கிளம்புறது, அங்கேருந்து அதிகபட்ச நாட்கள் 5, பட் ஆனால் எனக்கு டேட் வந்து 12 அப்படின்னா தத்தி தவளி உயிர் பிழைத்து வந்து சேர்ந்துருக்கிறது இந்த தாக்குதலில். அது நான் இன்னொரு விஷயமும் சொல்லிடுறேன். நான் இன்றைக்கி ராய்டர்ஸ் கூட ஒரு உத்தரவாதம் கொடுத்தாங்க, கண்டிப்பாக ஈரான் தரப்பிலிருந்து இந்திய கப்பல்களுக்கு அனுமதி இல்லை. இந்திய கப்பலுக்கு மட்டும் இல்லை, இன்றைக்கி பங்களாதேஷனுடைய வெளியுறவு அமைச்சகமும் போட்டிருந்தாங்க, ஆமாம் எங்கள் கப்பலுக்கு அனுமதி கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க எந்த கப்பலுக்குமே அனுமதி கொடுக்கல. ஏன்னா அவங்க ஏன் கொடுக்க மாட்டாங்க ஈரான் தரப்பில் அப்படின்னா, இந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்டட் வந்து லிபரல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அந்த குரூடாயிலோட விலை வந்து இன்றைக்கி ஒரு $101 பக்கம் போய் நின்றுச்சு ஒரு பேரலுக்கு. அது குறைய ஆரம்பிச்சிடும். அது குறைய ஆரம்பிச்சது அப்படின்னா இந்த இடத்துல ஈரானுடைய பிடிப்பு வந்து குறைஞ்சி போயிடும். ஒன்று. 2வது விஷயம் நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னா, இப்போ வெளியுறவுத்துறை அமைச்சர் அராக்சி அவர்களோட முழு கட்டுப்பாட்டில் இங்கே கடலில் இருக்கக்கூடிய அந்த ஐஆர்ஜிசியோட கட்டுப்பாட்டுக்கு இவங்களை தொடர்பு கொண்டு அவங்க அனௌன்ஸ் பண்ணால் உடனே கேட்கறதுக்கு இவங்க தயாராக இருப்பாங்களான்னா கண்டிப்பாக இருக்க மாட்டாங்க. ஏன்னா இவங்கெல்லாம் எப்படி அடிக்கிறாங்கன்னா, காலையில் தான் பார்த்தேன் ஒரு சின்ன சின்ன போட்டு வைத்திருக்காங்க, சின்ன இவ்வளோ பெரிய போட்டு தான், எங்கேயோ ஒரு மூலையிலேருந்து கடல் பகுதியிலேருந்து வராங்க, டக்குன்னு ஒரு ட்ரோனை வச்சு அடிச்சு விடுறாங்க, போய் அடிச்சிருது பக்கத்தில். இந்த மாதிரி அடிச்சிட்டு இருக்காங்க. அந்த கம்யூனிகேஷன் வந்து எனக்கு எந்த அளவுக்கு அவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும், அவர் சொன்ன உடனே அவங்க கேட்குறாங்க அப்படின்றதுல எனக்கு பெருசாக ஒரு சந்தேகம் இருந்துகிட்டே இருக்குது. 2வது சந்தேகம் என்ன அப்படின்னா, உளவுத்துறை படி, அதாவது அக்கார்டிங் டு நம்ம இன்டெலிஜென்ட் ரிப்போர்ட் படி பெரும்பாலான அமைச்சர்கள் தலைவர்கள் யாருமே இந்த ஏரியாவில் இல்லை. ஏன்னா தாக்கல் நடக்கிறது எல்லாமே இந்த ஏரோ மார்க் போட்டிருக்கும் பாருங்கள், இந்த ஏரியாவில் தாக்கல் நடந்துட்டு இருக்கு. தெஹ்ரான்லையும் கிடையாது, எல்லாமே வந்து மசாத் என்ற பகுதியில் இருக்காங்க. அங்கே தான் அயதுல்லா அலி காமினியோடைய சொந்த ஊர். பக்கத்தில் துருக்மெனிஸ்தானோட எல்லை ஓரத்தில் மேபி அங்கே தஞ்சம் அடைகிறதுக்கோ சப்போஸ் இங்கே இருந்தால் எல்லாருமே அவங்க போடுறதுக்கு உரியாக்குறாங்க. கண்டிப்பாக எந்த அமைச்சர்னாலையும் அவங்க பார்க்கல, எல்லாத்தையுமே தாக்கல் நடத்துறதுக்கு இஸ்ரேல் அமெரிக்கா படைகள் தயாராக இருக்குது. அதனால் அங்கே இருக்கலாம், கஷ்டப்பட்டு தொடர்பு கொண்டு இருந்தால் கூட அங்கேருந்து இவங்க எந்த அளவுக்கு ரீச் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியல. பட் ஊடகங்கள் கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி நான்
அவங்க ஐஆர்ஜிசியோட செய்தி தொடர்பாளர் டெய்லியும் வந்து தன்னோட ரிப்போர்ட்டு படிப்பார் இல்லை, அந்த ரிப்போர்ட்டை படிக்கும்போது எனக்கு தெரிஞ்சது அவர் எந்த கப்பலுமே நாங்கள் அலோவ் பண்ண விரும்பலை, ஒரே ஒரு சிங்கிள் லிட்டர் கூட அந்த பக்கம் போகாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இப்போ இந்தியாவுக்கு மட்டும் அனௌன்ஸ் பண்ணாங்கன்னா எல்லா நாடுமே இந்தியாவுடைய ஃப்ளாகை மாட்டிட்டு வந்துட்டாங்கன்னா எப்படி தெரியும்? இல்லை நம்ம ப்ராப்பராக லிஸ்ட்டு கொடுத்தாலும் அந்த லிஸ்ட்டை ஃபாலோ பண்ணுறது யார்? இப்பொழுதைக்கு ஐஆர்ஜிசி வந்து கொஞ்சம் தறிகட்டு தான் இருக்குது. தறிகட்டு இருக்குது அப்படின்னா யாரோட கண்ட்ரோலும் இன்னும் அந்த ஹெட் கண்ட்ரோலுக்கு இன்னும் முழுமையாக வரல. ஏன்னா அங்கங்கே தாக்கல் நிகழ்ந்துகிட்டே இருக்குது. எல்லா ஹெட் குவார்ட்டர்லையும் அடிக்கிறாங்க, மிலிட்ரி பேஸ் அடிக்கிறாங்க. எல்லா பேஸையும் தாண்டி இங்கே ஏற்கனவே கடலுக்குன்னு ஒரு குழு இருக்கும், அவங்களதுலேயே 2-3 பேஸாக நேவல் பேஸெல்லாம் அடிச்சிட்டாங்க. அப்படி இருக்குமே எனக்கு எப்படின்னு தெரியல. சனியோ ஊடகங்கள் சொல்கிறாங்க, ஃப்ளாஷ் நியூஸாக போட்டுட்ருக்காங்க. அதுக்காக நான் வரும் வராதுன்னெலாம் சொல்ல, வந்தால் நல்லது, மிகப்பெரிய ஒரு சந்தோஷம்தான். ஆனால் இந்த ஒரு செய்தி எனக்கு ஏதோ ஒரு வகையில் எனக்கு கொஞ்சம் சரின்னு படல ஒன்று. இன்னொரு விஷயம் கூட எனக்கு ரொம்ப ஒரு ஆதங்கமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, லாஸ்ட்டு பிப்ரவரி கடைசி நாள் அடிக்கிறாங்க கிட்டத்தட்ட தெரியுது. அது இல்லாமல் பிரதமர் மோடி அவர்கள் இஸ்ரேலுக்கு போகும்போதே கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் அடிக்கிறாங்கன்றது தெரியுது. அது ஒரு வெளியுறவு அமைச்சகத்துக்கு அதை விட முன்கூட்டியே தெரியும். கண்டிப்பாக கிட்டத்தட்ட சமிக்கைகள் தெரியும். கடந்த 12 நாள் யுத்தத்திலே ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்முஸ் நீர்முனையை வந்து கண்டிப்பாக மூடுவாங்க. அப்போ இந்த தடவை அடித்தாங்கன்னா கண்டிப்பாக பாதிப்புகள் வரும்ன்ற ஒரு சாதாரண ஆள், நான் ஒரு மூலையில் உட்காந்து பேசுகிற ஆள், ஒரு மாதமாக லபோன்னு கத்திட்டு இருக்கேன் நான். தாக்கல் நடத்த போகிறாங்க, கண்டிப்பாக நடத்த போகிறாங்க அப்படின்போது அவங்களுக்கு அந்த கால்குலேஷன்லாம் இருக்கும். இந்த சிலிண்டர் தட்டுப்பாடை பற்றி மக்கள் பயப்பட வேணான்னு எப்போ பேசுகிறாங்க மத்திய அரசாங்கம் வந்து அப்படின்னா 10ஆம் தேதி தான் சொல்கிறாங்க தட்டுப்பாடு இல்லை ஒன்றும் இல்லைன்ட்டு. இன்றைக்கி இந்த பெட்ரோல் தட்டுப்பாடு கூட இவ்வளோ கேன்லேயும் டின்னுலையும் எல்லாம் பிடிக்க போய் விட்டுட்டு மாநில அரசும் நான் சேர்த்து சொல்கிறேன். நான் எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் செயற்கையாக ஒரு தட்டுப்பாடை ஏற்படுத்தி இதெல்லாம் எவ்வளோ மீடியா எல்லாமே கண்ட்ரோலில் வச்சுருக்கீங்க, எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. 1ஆம் தேதி 2ஆம் தேதி எவ்வளோ கையிருப்பு இருக்குது, எவ்வளோ மக்களுக்கு தேவைப்படும், இனி வந்து வருமா வராதா, அங்கிருந்து எவ்வளோ வருது, அது எல்லாமே ஒரு கிளியர் டீட்டெயிலாக கொஞ்சம் கொடுத்துருந்தாங்கன்னா வழக்கமாக இந்த தட்டுப்பாடு இருந்திருக்காதோ. ஏன்னா வீட்டு சிலிண்டர் பிடிக்கிறதுல வழக்கமாக புக் பண்ணுறது ஒரு கேஸுக்கு ஒரு நாள் 200-300 தான் ஆகுதுன்றாங்க. இப்போ அதே 800-1000 வரும்போது அது பெரிய ஒரு மாற்றமாக வருது இல்லையா? அதுதான் அங்கே பெரிய இஷ்யூவாக இருக்குது. பட் இந்த இடத்துல எங்கேயோ மிஸ் பண்ணிட்டாங்க, எங்கேயோ கோட்டை விட்டுட்டாங்க அப்படின்றது தெளிவாக தெரியுது. ஆரம்பத்தில் இருந்தே 1ஆம் தேதி 2ஆம் தேதி இருந்தே இந்த அறிவிப்பு வந்திருக்கணுமோன்னு எனக்கு தோணுச்சு. 8ஆம் தேதி ஓடி வந்து தான் இந்த அறிவிப்பு கொடுக்குறாங்க, தட்டுப்பாடு இருக்குமா, அது ஊடகங்கள் எல்லாம் பேசினதுக்கப்புறம் தான் ஓடி வந்து அப்படிலாம் இல்லைங்க அப்படின்றாங்க. அங்கே நடந்தாலுமே இங்கே கொஞ்சம் கிளியராக கொடுத்துருக்கணுமோ, இல்லை ஒரு ரீச் ஆகிட்டு ஏன் காதுக்கு ரீச் ஆகலையான்னு தெரியல. பட் எனக்கு இதில் பெரிய ஒரு கான்ட்ராவர்சி, பெரிய அளவுக்கு அது அந்த கம்யூனிகேஷன் வந்து பெருசாக கேப் இருக்கிறத நான் உணர்ந்தேன். நான் இருந்தாலும் அங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலைகள், இப்போ அமெரிக்கா தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா, அச்சம் வேண்டாம், ஹார்முஸ் நீர்முனை செல்லலாம், நாங்கள் இருக்கிறோம் வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னைக்கு காலையில் கூட பாருங்கள், பக்ரைனில் வந்து அங்கே ஒரு பெரிய ஒரு ஆயில் ஃபெசிலிட்டிஸ் இன்ஃபர்னோன்னு சொல்லிட்டு ஒரு டேங்க், ஆயில் டேங்க் ஒன்று அடிச்சிட்டாங்க, 1000 கிடங்குகள் மீது அடிச்சிட்டாங்க, தொடர்ந்து எரிஞ்சிட்டு தாங்க. உங்ககிட்ட காலையிலே சொல்லியிருந்தேன் நான். கத்தாரில் இருக்கக்கூடிய HSBC பேங்க்கை நேற்றே க்ளோஸ் பண்ணாங்க. இன்றைக்கி சிட்டி பேங்க்கும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க, வேண்டாம் ஏன்னா தொடர்ந்து ஈரான் வேறு எச்சரிக்கை கொடுத்துட்டே இருக்கிறாங்க, அதனால் நம்மளுக்கு எதுக்கு வம்புன்னு சொல்லிட்டு க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஈரான் எச்சரிக்கை கொடுத்தது இங்கே இருக்கக்கூடிய நாடுகளில் கிடையாது, அவங்க இஸ்ரேலில் எச்சரிக்கை கொடுக்குறாங்க. பட் அரபு நாடுகளும் இல்லை எதுக்கு வம்பு, சப்போஸ் இவங்க அமெரிக்கன் பேங்க்கை சார்ந்ததுனால இங்கே நடத்துவாங்களான்ற ஒரு அச்சம். ஏன்னா இன்னைக்கு குவைத்தினுடைய மினிஸ்டர் என்ன சொன்னாங்கன்னா, 2 பேர் பக்கம் இன்ஜூர்டாக இருக்காங்க, ஒரு ரெசிடென்சியல் பில்டிங் மீது தாக்கல் நிகழ்த்தியிருக்காங்க, ஒரு ட்ரோன் வந்து தாக்கல் நிகழ்த்தப்பட்டிருக்குன்ற மாதிரி வந்து சொன்னதுனால அந்த அச்சம் நார்மலாகவே இருக்க தான் செய்யும். மறுபடியும் துபாயினுடைய இன்டர்நேஷ்னல் போர்ட் பக்கத்தில் கிட்டத்தட்ட ஒரு விமானம் தரையிறங்குற நேரத்தில் ஒரு ட்ரோன் வந்து கிராஸ் ஆகி போனதா, இப்படி கடந்து போனதாகும், அது கொஞ்சம் ஜஸ்ட் மிஸ்ஸில் தப்பிச்சதாகுன்ற மாதிரிலாம் வந்து பெரிய அளவுக்கு நியூஸ்லாம் வந்தது. பட் அந்த அளவுக்கு பயப்படுற அளவுக்குலாம் இல்லை. சரி, இது அங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலை. அதை தாண்டி தாக்குதல்கள் ஏதாவது குறைந்திருக்கிறதா என்றால், இன்று காலை முதல் தெஹரனில் பார்த்தோன்னா இஸ்ஃபகான், கசான், அசாவ், சாக்குஸ் இந்த பகுதியெல்லாம் தாக்கல் நடத்தியிருக்காங்க. ஒரு 4 பகுதியில் குறிவைத்து தாக்கல் நடத்தியிருக்காங்க. லெபனானுடைய வில்லேஜ் ஆர்மவுண்ட் அப்படின்ற ஒரு பகுதியில் பெரிய ஒரு தாக்கல் நிகழ்த்தியிருக்காங்க இஸ்ரேல் தரப்பில். ஒரு இன்க்ளூடிங் ஒரு குழந்தை இறந்ததாக சொல்கிறாங்க லெபனானுடைய அரசாங்கம். குவைத் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டில் பெரிய தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறது அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அப்புறம் தாய் ஃப்ளாகை வந்து அந்த கப்பல் தாக்கல் நிகழ்த்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்முஸ் பகுதியில் தாக்கல் நடத்தப்பட்டதில் இறந்து போனது கண்டனம் தெரிவித்திருக்கிறது கூடுதல் தகவலாக சொல்ல முடியும். அப்போ அடுத்தடுத்து பேங்க் வந்து க்ளோஸ் பண்ணிகிட்டே வராங்கிறது கூடுதல் தகவல். நேற்று நடத்தப்பட்ட தாக்குதலுமே கூட 1, 2 இருக்குது பார்த்தீங்களா, ஈராக் பக்கத்தில், இதை தான் குறி வச்சு தாக்கல் நடத்தியிருக்காங்க. இஸ்ரேலும் ஈரானும் நடத்துகிறாங்க. அப்புறம்
தெஹரன் பக்கத்தில் குவாம் இருக்கக்கூடிய அந்த எண்ணெய் குடோன்களை வந்து தாக்கல் நிகழ்த்தியிருக்கிறான்றது கூடுதல் பதிவு. சிராஸ் பஷர் ஏர்போர்ட்டை வந்து தாக்கல் நடத்தியிருக்காங்க. ஐஆர்ஜிசியோடைய நேவல் பேஸ் மீது ஒரு 5 கட்ட தாக்கலை நிகழ்த்தியிருக்கிறாங்கன்றது ஒரு கூடுதல் தகவல். தொடர்ந்து இஸ்ஃபானுடைய ஏர்பேஸ் அதை கம்ப்ளீட்டாக பயன்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலைக்கு உருவாக்கியிருக்கிறாங்க அப்படின்றது ஒரு கூடுதல் தகவலாக பார்க்க முடியும். இது நேற்று நடத்திய தாக்குதல். இன்று காலையில் நடத்திய தாக்குதலில் ஈரானுடைய டெப்டி இன்டெலிஜென்ட் மினிஸ்டர் வந்து கொல்லப்பட்டிருக்கிறார் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஜெருசலமில் ஒரு பெரிய லவுட் எக்ஸ்ப்ளோசிவ் ஈரான் நடத்திய தாக்குதலில் பெரிய அளவுக்கு பாதிப்புக்கு உள்ளானதாக சொல்கிறாங்க. ஈரான் தரப்பில் என்ன கிளைம் பண்ணுறாங்கன்னா, ஷின்பெனுடைய தலைமையகம் இருக்கு இல்லையா, ஷின்பெனுடைய தலைமையகம், மொசாத்னுடைய தலைமையகம் அடிச்சிட்டோம், பெருசாக சேதாரமாக இருக்கும், ட்ரோன் தாக்குதல் மூலிமா நான் சக்ஸஸ் பண்ணியிருக்கிறோன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அது கூடுதல் தகவல். அல்-அக்ஸா மாஸ் வந்து ஆல்மோஸ்ட் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இப்போ ரமலான் பண்டிகை அதுவுமா வந்து க்ளோஸ் பண்ணுறது வந்து அரபு நாடுகளுடைய கூட்டமைப்பு கத்தார், ஜோர்டன், இந்தோனேஷியா, துருக்கி, பாகிஸ்தான், சவுதி அரேபியா, எகிப்து, யுஏஇ எல்லா நாடுகளும் கடும் கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார்கள் இஸ்ரேலுக்கு. இஸ்ரேல் பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லைன்றாங்க. பென்டகன் இது வரைக்கும் 11.3 பில்லியன் அளவுக்கு வந்து செலவு பண்ணியிருக்காங்க. சரி, பென்டகன் அவங்க பண்ணுற செலவில் இது பெருசாக இல்லை. ஏன்னா அவங்க ஐநாவுக்கு கொடுக்கறது பார்த்தோன்னா 50 பில்லியனுக்கு மேலே கொடுக்குறாங்க. அப்போ இதெல்லாம் சர்வசாதாரணம் அவங்களுக்கு தான். பட் ஊடகங்கள் பெருசாக லாஸு ஒன்றுமே இல்லை, பொருளாதாரமே முடங்கிருச்சுன்னு ரொம்ப பேசுகிறாங்க. பட் எனக்கு இதில் அமெரிக்கா பண்ணுற செலவில் பெருசாக எனக்கு கான்செப்ட் இல்லை. அவங்களுக்கு 11.3 பில்லியன் செலவு அப்படின்றதெல்லாம் வந்து அமெரிக்கா இப்போ நிறைய ஃப்ரீ ஃபண்டு கொடுக்குறாங்கல்ல, அதில் பாதிக்கு மேலே அவங்க நிறுத்திக்கிட்டாங்க. அது இல்லாமல் அவங்க எலான் மஸ்க்லாம் இது நிதி கொடுத்தாருன்னா ஆல்மோஸ்ட் இவங்க நிதி கலெக்ட் பண்ணாங்கன்னா இதில் சர்வசாதாரணமாக கலெக்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. பட் ஈரானுக்கு தான் பிரச்சனை. ஈரான் வந்து மறுபடியும் கட்டி எழுப்புறதுல பெரிய பிரச்சனை. அதனால தான் இன்னைக்கு கார்டியன் பத்திரிக்கை வந்து என்ன சொன்னாங்கன்னா, பெரிய ஒரு பேச்சுவார்த்தை வந்து விக்ஸாப் வந்து 3 முறையாக தொடர்பு கொள்கிறாராம். தொடர்பு கொள்ள முடியல. எப்படி தொடர்பு கொள்வாங்க? ஒருவேளை நீங்கள் டாக்டிக்ஸ் அடிப்படையில் அவங்களோட இருப்பிடங்களை தெரிஞ்சு அவங்கள ஏதாவது தாக்கல் நடத்திட்டீங்க அப்படின்னா அது ஒரு இஷ்யூ இருக்குல்ல. அதனால் தொடர்ந்து பத்திரிகையாளர்களுக்கே பல ரகசியமாக கொடுக்கப்பட்டு ஒரு சில இருப்பிடங்கள்லாம் தெரியாமல் அதுக்கப்புறம் தான் அவங்க லைவ் வீடியோ சாட்டுக்கே வராங்க. இப்போது நிலைமைக்கு அராக்சி மட்டும் தான் வெளிப்படையாக இருக்கிறாரு. அதுவுமே அவங்க பெருசாக அவங்க இருக்கிற இடம்லாம் வந்து அவங்க சொல்ல மாட்டாங்க. அவங்க ரொம்ப சைலண்ட்டாக தான் மெயின்டைன் பண்ணுறாங்க. அவராக ரெக்கார்டட் வீடியோ வருது. ஒரு சில தெரிஞ்ச ஊடகங்கள் CNN ரெக்வஸ்ட் படி தான் விட்டுட்டு இருக்காங்கிறது கூடுதல் தகவலாக பார்க்க முடியும். அப்படி இருக்கும்போது இவங்க தொடர்ந்து ஈரான்கிட்ட வாங்க, ஈரான் சீஸ்பயர் வாங்கன்னா அவங்க 3 கண்டிஷன் வைக்கிறாங்க. காலைல சொன்ன கண்டிஷன் தான், இவங்களுடைய நியாயமான உரிமைகளை அங்கீகரிக்கணும், போருக்கான இழப்பீடுகளை நீங்கள் வழங்கி ஆகணும், வரும் காலங்களில் நீங்கள் தாக்கல் நடத்த பண்ணி எனக்கு சத்தியம் பண்ணி கொடுன்றாங்க. வேறு வழியே இல்லை அப்படின்றாங்க. அப்போ இந்த இடத்துல ஜெயிச்சது ஈரான் தான். ஏன்னா அவங்க இதுக்கப்புறம் கட்டியமைக்கிறத வந்து தடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஆகிடும். இவங்க என்னதான் அடிச்சிருந்தாலுமே அவங்க எல்லாத்தையுமே இழந்தா கூட அடுத்த 5 வருஷத்தில் அவங்க கட்டி எழுப்பிடுவாங்க. அப்புறம் அதுக்கப்புறம் உங்களால் வந்து இதை விட டபுளாக இருந்துச்சு நிற்பாங்க. அப்போ இந்த இடத்துல வந்து ரெஜிம் சேஞ்ச் ஒரு வார்த்தைக்காக நீங்கள் போன உங்களுடைய டாக்டிக்ஸ் என்ன ஆச்சு? அப்போ இந்த இடத்துல வந்து அமெரிக்கா அந்த இடத்துல தோல்வியை ஒத்துக்கிறாங்களா? அடுத்த கட்ட தலைவர் யார் அனௌன்ஸ் பண்ணாலும் நிர்மூலமாக்கிடுவோம், கண்டிப்பாக ஒன்றும் இல்லாமல் பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொல்கிறதும், தொடர்ந்து அந்த ஸ்டேட் ஆஃப் ஹார்முஸ் பகுதியில் எந்த கப்பல் வந்தாலும் அடித்தானா அடுத்த நாள் ஈரான் தாங்காதுன்ற மாதிரியான பதில் அறிக்கைகள் விடுறதும், இது எல்லாமே ஈரான் சொல்கிற மாதிரி வெத்து பேப்பரில் மிரட்டுறது, எங்ககிட்ட பேசாதீங்க, தள்ளி பேசுங்க, காது வலிக்குதுன்னு சொல்கிறதுல உண்மைதானான்ற இன்னொரு ஆங்கிள்லையும் பார்க்க முடியுது. ஆனால் இஸ்ரேல் இந்த ஆங்கிளில் அணுகுறாங்களான்னா இஸ்ரேல் அந்த ஆங்கிளில் அணுகலை. இன்றைக்கி கூட அவங்களுடைய காட்ஸ் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, தொடர்ந்து மலைப்பகுதிகளிலிருந்து ஒரு சில சர்ச்சைக்குரிய மலைப்பகுதியிலிருந்து இந்த மாதிரியான ஏவுகணைகள் வந்துட்டு தான் இருக்குது, அதை கண்டுபிடிச்சு அழிக்கிறதுக்கு இன்னும் 1 வாரம் 2 வாரம் ஆகும், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் ட்ரம்ப் அவர்கள் போதும் இது எனக்கு விருப்பம் இல்லைன்றாரு. அதுவும் மக்கள் இறக்காமல் தாக்கல் நடத்தணுன்ற மாதிரி பத்திரிகைகள்லாம் இன்னைக்கு காலையில் ஒரே ப்ரைஸ் பண்ணியிருந்தாங்க ட்ரம்ப் அவர்கள் போர் ஆரம்பிக்கும் போதே சொன்னாராம், இது மாதிரி ஒருத்தர் கூட இறக்காமல் அங்கே ஐஆர்ஜிசி நபர்கள் தவிர பொதுமக்கள் இருக்கக்கூடாதுன்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொன்னாராம். அதனால் அந்த குழந்தைகள் இருந்ததுல ஒரு மனசு தாங்கலன்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஐயோ போதும்பா சாமி, நானும் நம்பிட்டேன், இன்னும் கூட நீங்கள் ப்ரைஸ் பண்ணி எழுதுங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டேன் நான். பட் ஈரானில் ஆசிட் மழை இன்றைக்கும் பொழிந்திருக்கு. தொடர்ந்து 3வது நாட்களாக அந்த கரும் புகைகள், அதுவும் நேற்று வந்து குவாமில் இருக்கக்கூடிய எண்ணெய் கிடங்குகள் அடித்தது தான் பெருசாக இன்னும் கரும்புகைகள் சூழப்பட்டு பயங்கரமாக பொழிஞ்சிட்ருக்கு. இந்த வீடியோட நிறைய பகுதியில் ரஷ்யா பெரிய அளவுக்கு உதவி செஞ்சிட்ருக்காங்க ஈரானுக்கு, டாக்டிக்கல் விஷயங்களை கற்றுக் கொடுத்துட்ருக்காங்க அப்படின்றாங்க. ரஷ்யா எவ்வளோ கற்றுக் கொடுத்தாலும் உங்களுக்கு தான் ஜெலன்சிக்கிறாரு. அதான் ஜெலன்ஸ்க்கு வந்து இறக்கிட்டாரு ஒரு டீம். அப்புறம் என்ன, அது அமெரிக்காவோட ஊடகங்களுக்கும் சரியா இல்லை மற்ற ஊடகங்களுக்கும் என்ன சொல்கிறேன்னா, அதுதான் நாங்கள் ரஷ்யா எவ்வளோ
டாக்டிக்ஸை கற்றுக் கொடுத்தாலும் நீங்கள் தான் ரஷ்யாவே ஜெயிக்கிற ஆளுங்களை கூட வச்சுருக்கீங்களே, அப்புறம் என்ன உங்களுக்கு கவலை? அடித்து பிரித்து மேய்ஞ்சிட்டு போங்க. சும்மா ஒரு கல்யாணத்துக்கு அனுப்புகிற ட்ரோன் அனுப்புனா கூட இப்போ சக்ஸஸ் ஆகுது. உங்கள் டிஹெச்ஐடி வந்து கேள்விக்குறியாக இருக்குது. 3 ஒரு ஏவுகணை அனுப்புனா 3 ஏவுகணையில் மிஸ் ஆகுது. இதில் ஓடி வந்து ரஷ்யா கற்றுக் கொடுத்தாங்க, அதை கற்றுக் கொடுத்துட்டாங்க, அவங்க வந்து சொல்லி கொடுத்தாங்கன்னா அப்போ உங்கள் தோல்வியை மறைக்கிறீங்களா? வேர்ல்டுலேயே நாங்கள் தான் பெஸ்ட் ஆர்மி, எங்களை பீட் பண்ணுறது உலகத்தில் யாருமே இல்லைன்னு சொன்னதில் ஒத்துக்கிறீங்களா அமெரிக்கா? ஏன்னா இந்த இடத்துல உங்களுடைய நிலைகளை தொட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கொக்கரிச்சிட்டு இருந்த நீங்கள் உங்களோட நிலைகள் ஃபுல்லாக பிரித்து மேய்ஞ்சு இன்றைக்கி வந்து ரொமானியா வந்து இன்றைக்கி காலைல ஒப்புதல் கொடுத்துருக்காங்க பார்லிமெண்ட்டில். ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம நிலைகளை வந்து பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஈரான் கடந்து போயிட்டு நேட்டோ நாடுகளை அடிக்க முடியாது. ஒருவேளை இது எல்லாமே ஒரு டைவர்ஷன் டாக்டிக்ஸாக ஃபாலோ பண்ணுறாங்களான்ற இன்னொரு ஆங்கிளில் பார்க்கலாம். புயலுக்கு முன் அமைதின்ற மாதிரி பிளான் சியை பயன்படுத்துவதற்காக கொஞ்சம் அமைதியும் கொஞ்சம் இடங்களை மாற்றுவதற்கான தேர்வு முறைகளும் கொஞ்ச நாள் டைம் எடுத்துக்கிறாங்களோன்ற இன்னொரு ஆங்கிளில் பார்க்கலாம். இன்பிட்வீன் கேப்பில் ஈரான் வந்து சீஸ்ஃபயர் வந்துட்டாங்கன்னா அமைதியாயிடுவாங்க, இல்லைன்னா அடுத்த கட்ட தாக்குதலுக்கு அமெரிக்கா இறங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் இந்த தடவை இந்த பகுதியெல்லாம் விட்டுட்டு அங்கே போகலாமா, நேட்டோ நாடுகள் வந்து அடிக்கலாமான்ற இன்னொரு ஆங்கிள் இருக்கிறாங்க. பட் நேட்டோ நாடுகள் ஒத்துக்க மாட்டாங்க. அதனால் வருகின்ற காலம் ரொம்ப முக்கியமான காலமாக பார்க்கப்படுகிறது. இன்றைய இரவு அதை பற்றி டீட்டெயிலாக பேசலாம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் சோமு சேனல். நன்றி, வணக்கம்.